ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இங்கிலீஷ் கிராமரில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா சிலபஸில் யூனிட் 1ல் இருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் இதான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம புக்கில் வந்து பேஜ் நம்பர் 149 வந்து இருக்குது. ஓகே, ஸோ நம்ம வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக புக்கில் எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம வந்து இதை ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். ஓகே வாங்க. சென்டென்ஸில் மொத்தம் 4 டைப் ஆஃப் சென்டென்ஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு வந்து இது வரைக்கும் எதுவுமே தெரில அப்படின்னாலுமே இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடித்தோன்னா நம்ம கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா 10 ப்ராக்டிஸ் கொஸ்டின் வந்து கொடுத்துருப்போம். அந்த 10க்கும் நீங்களே கரெக்டாக ஆன்சர் சொல்கிற அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 10 நிமிஷத்தில் ஃபுல்லாக வந்து படித்து முடிச்சிடலாம். ஓகே, மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா வந்து 4 டைப் ஆஃப் சென்டென்ஸ் வந்து இருக்குது. முதல் டைப் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்டேட்மெண்ட்டு, அடுத்த டைப் பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ராகேட்டிவ், அதுக்கடுத்து இம்பரேட்டிவ், எக்ஸ்க்ளமேட்ரி. இப்போ நம்ம முதல்ல வந்து ஸ்டேட்மெண்ட் அப்படி வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஸ்டேட்மெண்ட்டை டிக்ளரேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து சிம்பிளாக வந்து இருக்கும். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்போ டிவியில் வந்து நியூஸ் வாசிக்காங்க, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து கொடுக்காங்க, அப்படி தானே. நம்ம ஜஸ்ட்டு பார்த்தா மட்டுமே வந்து போதும், நம்ம வந்து பதிலுக்கு ஆன்சர் பண்ணணும், இல்லை வந்து நம்ம வந்து வேறு ஏதாவது ரியாக்ட் பண்ணணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வந்து கொடுக்காங்க. இந்த மாதிரி சிம்பிளாக வந்து இருக்கும். இதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட்டு, இது வந்து உங்கள்கிட்ட ஒருத்தவங்க சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து இதுக்கு பதிலுக்கு ஆன்சர் பண்ணணுமா, எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டு அப்படி தானே, ஜஸ்ட் நீங்கள் கேட்டால் மட்டுமே போதும். இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன், என் பேர் கார்த்திக் அப்படிங்கிறேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு கேட்டால் மட்டுமே வந்து போதும். இப்போ இதுவே நான் வந்து உங்கள்கிட்ட உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்கேன் அப்படின்னா அது வந்து ஒரு கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும், அப்படி தானே. ஸோ அப்போ அது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்டேட்மெண்ட்டில் வராது. இப்போ நான் ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட மை நேம் இஸ் கார்த்திக் அப்படிங்க, அப்போ இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட், நீங்கள் வந்து பதிலுக்கு ஆன்சர் பண்ண வேண்டாம். இதுவே நான் வந்து உங்கள்கிட்ட வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஆன்சர் பண்ணணும். ஸோ வந்து அதை பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இன்ட்ராகேட்டிவ் அப்படிம்போம். ஸோ வந்து 2 பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்ட்ராக்ட் பண்ணுதோம், அப்படி தானே. ஸோ நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். அப்போது கொஸ்டின் டைப்பில் கேட்குறது பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இன்ட்ராகேட்டிவ் அப்படிம்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் யுவர் நேம், டு யூ லைக் ஐஸ்கிரீம், உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா, வேர் ஆர் யூ கோயிங். ஸோ இந்த மாதிரிலாம். ஸோ கொஸ்டின் டைப்பில் வர எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்ட்ராகேட்டிவ். ஸோ வந்து கொஸ்டின் மார்க்கோடு இருக்கும். ஸோ ஒரு கொஸ்டின் கேட்குற மாதிரி வந்து இருக்கும். ஓகே, இதே வந்து ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட்டு சிம்பிளாக வந்து இருக்கும், ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்கிற மாதிரி வந்து இருக்கும். இதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது. அடுத்த சென்டென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து இம்பரேட்டிவ். இம்பரேட்டிவ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ரெக்வஸ்டாவோ இல்லை வந்து ஒரு கமாண்டாவோ வந்து இருக்கும். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு பஸ்ஸில் நீங்கள் வந்து போய்கிட்டு இருக்கீங்க, அங்கே வந்து ஒரு சீட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் கேப் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் அந்த சீட்டில் உள்ளவங்கள கொஞ்சம் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுவீங்க, கொஞ்சம் தள்ளி போய் உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி ரெக்வஸ்ட்டாக வந்து கேட்பீங்க, அப்படி தானே. இப்போ வந்து நீங்கள் ஒருத்தங்கிட்ட உங்கள் கிளாஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெண்ணு கேட்க போகிறீங்க. ஸோ ரெக்வஸ்ட்டாக ஒரு பெண்ணு இருந்தால் கொடு அப்படின்னு வந்து கேட்பீங்க. இதே வந்து ஒரு கிளாஸ் ரூமில் உங்கள் டீச்சர் நீங்கள் வந்து எல்லாம் கத்திக்கிட்டே வந்து இருக்கீங்க, அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, அமைதியாக இருங்க, கீப் குவைட் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் போடுவாங்க, அப்படி தானே. ஸோ வந்து உங்களோட டீச்சராக இருக்கட்டும், இல்லை உங்களோட சுப்பீரியர், உங்களுக்கு மேல் அதிகாரி, இவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து போடுவாங்க. ஸோ ஒன்று ரெக்வஸ்ட்டாக வந்து இருக்கலாம், இல்லை வந்து ஆர்டராக வந்து இருக்கலாம். நம்ம இந்த சென்டென்ஸ் தான் பார்த்தோம் அப்படின்னா இம்பரேட்டிவ் அப்படிமோ. ஓகே, இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி சென்டென்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அந்த சென்டென்ஸை கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் வந்து இருக்கும். இது வந்து இன்ட்ராகேட்டிவா, இம்பரேட்டிவா, இல்லை வந்து டிக்ளரேட்டிவா, அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த இம்பரேட்டிவ்க்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ப்ளீஸ் க்ளோஸ் த டோர். ஸோ வந்து ரெக்வஸ்ட்டா, ப்ளீஸ் அப்படின்னா ரெக்வஸ்ட் வந்துடுதா, தயவு செஞ்சு ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இது பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ரெக்வஸ்ட்டாக வந்து கேட்காங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா இம்பரேட்டிவ் தான். ரெக்வஸ்ட்னாலும் சரி, இல்லை வந்து கமாண்ட்னாலும் சரி, இல்லை சிட் டவுன் உட்காரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து கிளாஸ் ரூமில் டீச்சர் சிட் டவுன் உட்காருங்க அப்படிங்காங்க. ஸோ அப்படி நீங்கள் வந்து உடனே வந்து கேட்கணும். அப்போ வந்து ஒரு ஆர்டர் போடுற மாதிரி, கமாண்ட் மாதிரி. இப்போ நீங்கள் கிளாஸில் கத்திக்கிட்டே இருக்கீங்க, பி குவைட், அமைதியாக இருங்க அப்படிம்பாங்க. ஸோ அப்போ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கமாண்ட் தான், அப்படி தானே. ஸோ ரெக்வஸ்ட்டோ கமாண்டோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து இம்பரேட்டிவ் தான். ஓகே, நம்ம மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா 3 பார்த்துட்டோம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ ஸ்டேட்மெண்ட்டுக்கு இன்னொரு பேர் தான் பார்த்தோம் அப்படின்னா டிக்ளரேட்டிவ். ஸோ வந்து ஆப்ஷனில் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கலாம், இல்லை வந்து டிக்ளரேட்டிவ் இப்படினாலும் வந்து கொடுக்கலாம். அடுத்து நம்ம வந்து இன்ட்ராகேட்டிவ் பார்த்தோம், நெக்ஸ்ட்டு வந்து இம்பரேட்டிவ். இப்போ அடுத்து பார்க்க போகிறது எக்ஸ்க்ளமேட்ரி. அடுத்து பார்க்க போகிறது எக்ஸ்க்ளமேட்ரி. ஸோ எக்ஸ்க்ளமேட்ரி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து
அப்படியே ஒரு ஆச்சரியமாக நம்மளோட எக்ஸ்பிரஷனை வந்து நம்ம வந்து கொடுக்குற மாதிரி. அது வந்து சந்தோஷமாக இருக்கலாம், இல்லை வந்து சோகமாக இருக்கலாம், இல்லை வருத்தமாக இருக்கலாம், ஏதோ ஒரு எமோஷன், இல்லை வந்து கோபமாக இருக்கலாம். ஏதோ ஒரு எமோஷன் நம்ம வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்னா அதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து எக்ஸ்க்ளமேட்டரி, தமிழில் நம்ம வந்து ஆச்சரியம் அப்படிமோ. ஓகே, நம்ம வந்து முதல்ல பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட், டிக்ளரேட்டிவ். அது பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு எமோஷன், ஃபீலிங் அந்த மாதிரிலாம் வந்து இருக்காது. இந்த எக்ஸ்க்ளமேட்டரியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு எமோஷன், அது வந்து ஒரு சந்தோஷமோ இல்லை வந்து வருத்தமோ இல்லை வந்து சர்ப்ரைஸோ ஏதோ ஒன்று வந்து இருக்கும். ஸோ வந்து ஆச்சரியக்குறியோடு பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். வாவ், வாட் அ பியூட்டிஃபுல் ட்ரெஸ் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஐ கான்ட் பிலீவ் இட், என்னால் நம்பவே முடியல அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து ஒரு நியூஸ் வந்து கேட்கிங்க, கேட்டோன்னா பார்த்தோம் அப்படின்னா வந்து அப்படி என்னால் நம்பவே முடியல, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சிட்டா ஏதோ ஒன்று. ஸோ வந்து அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து கேட்டோன்னா நம்ப முடியாத மாதிரி வந்து இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தட்ஸ் அமேசிங். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஆச்சரியமாக ஒரு எக்ஸ்பிரஷனோடு இருக்க தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்க்ளமேட்டரி அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இதில் நம்ம வந்து ஒரு சில கேஸ் வந்து பார்த்துக்கணும். இப்போ வந்து இந்த ஆச்சரியக்குறி பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு இம்பரேட்டிவ்லையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். ஆனால் அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஆச்சரியப்படக்கூடிய அந்த ஃபீலிங்ஸாக வந்து இருக்காது. அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு கமாண்டாவோ இல்லை வந்து ரெக்வஸ்டாவோ வந்து இருக்கும். இங்கே பாருங்கள், பி குவைட்டு. நம்ம இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த சென்டென்ஸ் பாருங்கள், பி குவைட் அப்படிங்கிறது ஒரு ஆர்டர் போடுறது மாதிரி தானே இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆர்டர் போடுறது மாதிரி வந்துட்டு அப்படின்னாலே அது வந்து இம்பரேட்டிவ் தான். ஓகே, இதே நமக்கு வந்து எக்ஸ்க்ளமேட்டரி அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஆச்சரியப்படுற மாதிரி தான் வந்து இருக்கும். வாவ், அமேசிங், ஐ கான்ட் பிலீவ் அந்த மாதிரி. ஓகே, இப்போ நம்ம வந்து சிம்பிளாக ஒரு ஓவர்வியூ வந்து பார்த்துடலாம். நம்ம வந்து இப்போ முதல்ல பார்த்தது வந்து டிக்ளரேட்டிவ், அது நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட், டிக்ளரேட்டிவ் ரெண்டுமே வந்து ஒன்று தான். இது பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்டாக வந்து இருக்கும். ஃபுல் ஸ்டாப்போடு பார்த்தோம் அப்படின்னா வந்து முடியும். ஐ எம் அ ஸ்டூடெண்ட், அவ்வளோதான், ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஐ எம் அ ஸ்டூடெண்ட், ஐ எம் அ டீச்சர் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்ட்ராகேட்டிவ். ஸோ இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னா ஒரு ரெண்டு பேர் பார்த்தோம் அப்படின்னா கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி, பேசுகிற மாதிரி ஒரு கொஸ்டின் டைப்பில் வந்து இருக்கும். ஸோ கொஸ்டின் மார்க்கோடு முடியும். ஆர் யூ கம்மிங் டுடே, இன்னைக்கு நீ வாரியா. ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து இம்பரேட்டிவ். ஸோ இம்பரேட்டிவ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து ரெக்வஸ்டாகவும் இருக்கலாம், இல்லை வந்து கமாண்டாகவும் வந்து இருக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபுல் ஸ்டாப்லேயும் முடியும். நம்ம சொன்ன மாதிரி வந்து அந்த ஆச்சரியக்குறி அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா வந்து முடியும். ஓகே, ஸ்டாப் டாக்கிங், இதில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாப் டாக்கிங் அப்படின்னா கமெண்ட் பண்ணுற மாதிரி அப்படி தானே. ஸோ வந்து ஒரு ஆர்டர் போடுற மாதிரி, பேசாமல் இருங்க அப்படின்னு. ஸோ இதுவும் பார்த்தோம்னா அந்த ஆச்சரியக்குறியோடு வந்து முடியுது. பாஸ் த சால்ட்டு, ஸோ வந்து இந்த உப்பு அங்கே கொடு, இந்த புக்கு அங்கே கொடு. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா வந்து இதுவும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு கமெண்ட் பண்ணுற மாதிரி தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்க்ளமேட்டரி. இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங்காக வந்து இருக்கும். ஓகே, ஏதோ ஒரு ஃபீலிங்கு, ஒரு ஜாயோ, ஆங்கரோ, ஸோ கோவம், சந்தோஷம், துக்கம் எல்லாமே ஏதோ ஒன்று வந்து இருக்கும். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆச்சரியக்குறியில் மட்டும்தான் வந்து இருக்கும். வாட் அ சர்ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து ஆச்சரியமா, வாட் அ சர்ப்ரைஸ், என்ன திடீர்னு வந்துட்டீங்க, திடீர்னு கால் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அவ்வளோதான், சிம்பிள். இப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து ஈஸியாக வந்து புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து உங்கள்கிட்ட எந்த ஸ்டேட்மெண்ட்டை காமிச்சா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடுவீங்க. இப்போ நம்ம வந்து ஒரு 10 கொஸ்டின் வந்து காமிக்கிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுட்டு இந்த 10க்கான ஆன்சர் வந்து எழுதுங்க. ஓகே, ஸோ வந்து பாஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் எழுதுங்க. நம்ம வந்து இதுக்கு அடுத்து 3 செகண்டில் பார்த்தோம் அப்படின்னா அடுத்த ஸ்லைடு வந்துடும். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் வந்து இருக்கும். ஓகே, பாஸ் பண்ணுங்கள். எல்லா 10க்கு ஆன்சர் பண்ணிவிட்டு அடுத்து வந்து ப்ளே பண்ணுங்கள். ஓகே, ஸோ வந்து நீங்கள் ஓவராலாக 10க்கு எத்தனை கரெக்ட் அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட்டில் போடுங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா எல்லா வீடியோவும் போட்டே வரோம். மற்ற வீடியோலாம் பார்க்கலாம் அப்படின்னா அதுவும் பாருங்கள். நம்ம வந்து போயம், ப்ரோஸு, எல்லா கிராமர் டாபிக் எல்லாமே வந்து ஆல்ரெடி வந்து போட்டிருக்கோம். ஸோ அதையும் வந்து பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.